ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். யாரு கால் பண்ற? எனக்கு கால் வந்த நம்பருக்கு. சாருமதி நம்பர் தானா நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்ல, அதுக்கு தான் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அந்த நம்பர் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. ஒருவேளை அது சாருவோட நம்பரா இருந்தா அவ எதுக்கு இந்த நேரத்துல குழந்தையோட போட்டோ அனுப்ப சொல்லி மெசேஜ் பண்ணணும்? திடீர்னு ஏன் அவளுக்கு இந்த நேரத்துல குழந்தையோட ஞாபகம் வந்திருக்கும்? என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? ஒருவேளை எப்படி இருக்குமோ? எப்படி? நான் சொன்னா திட்டக்கூடாது. முதல்ல என்னன்னு சொல்லு. அன்னைக்கு அந்த இன்சூரன்ஸ் ஏஜென்சி நம்ம ரெண்டு பேரும் ஜோடியா போட்டோ எடுத்தாருல்ல, அந்த போட்டோவை நான் வாட்ஸ்அப் டிபில வச்சிருந்தேன். டிபிய சாருமதி இப்பதான் பாத்திருப்பா போல இருக்கு. டிபில நம்ம போட்டோவை பார்த்ததும் அவளுக்கு குழந்தை ஞாபகம் வந்திருக்கலாம். அதான் எனக்கு அப்படி ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கான்னு நினைக்கிறேன். ஆனா போன் ஏன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிருக்கா? போன கொடு. உன் நம்பர்ல இருந்து என் வாய்ஸ் கேட்டால, அதான் போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டா. இது என் நம்பர்ல இருந்து ட்ரை பண்றேன். என் நம்பரை பிளாக் பண்ணி வச்சிருக்கா போல இருக்கு. லைனே போல. ஏங்க, இப்போ திடீர்னு சாருமதி உங்க கண்ணு முன்னாடி வந்து நின்னா என்ன பண்ணுவீங்க? இருக்கிற டென்ஷன்ல நீ வரைக்கும் இருக்கு, நம்ம யோசிக்காத. அப்ப என் போன் நம்பரே பிளாக் பண்ணி வச்சிருக்கா. இதுல நேர்ல வர போறலாம். சரி, தூங்கலாமா? என் தங்கத்துக்கு என்னடா வேணும்? என்னாச்சு? தங்கத்துக்கு என்ன வேணும்? ஏன் அழறீங்க? தூக்கம் வருதா பாப்பாவுக்கு? ஓ, தொட்டில தூங்க பிடிக்கலையா பாப்பாவுக்கு? அம்மா மேலதான் தூங்கணுமா உங்களுக்கு? தூங்குங்க தூங்குங்க. ஓ, தூக்குனாதான் தூங்குவீங்களா? தூங்குங்கம்மா. ஓ ஓ, எப்படி? பொதுவா குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சாஃப்டா நல்லவங்க கையில இருக்கிறது தான் ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவாங்க. உங்கள மாதிரி கரடு முரடான மனுஷங்க எல்லாம் பார்த்தா பயப்படதான் செய்வாங்க. அதான் என்கிட்ட வந்ததும் இவ ஜாலியா அமைதியாயிட்டா. இது புரியாம வந்துட்டாரு. நான் தான் குழந்தைக்கு அப்பா பெரியப்பா சித்தப்பான்னு. குழந்தைதான் அழுகை நிறுத்திருச்சுல, அப்புறம் என்னடி ரூமுக்கு போக வேண்டியதானே? இங்கே நின்னு என் பிள்ளைக்கு பாடம் நடத்திட்டு இருக்காளே. நான் எப்ப நகை எடுக்கணும்னு துடிச்சிட்டு இருக்க, இவ வேற. வேணா குழந்தை எப்படி பாத்துக்கிறதுன்னு சொல்லி தரட்டுமா? ஆனா அதுக்கு நீங்க எனக்கு டியூஷன் ஃபீஸா மாசம் மாசம் 50,000 ரூபாய் கொடுக்கணும். என்ன 50,000? இவன் நம்மள விட கேடியா இருப்பா போல இருக்கே. ஆஃப்டர் ஆல் ஒரு குழந்தைய பாத்துக்கிறது எப்படின்னு சொல்லி தரதுக்கு உனக்கு 50,000 ஃபீஸ் வேணுமா? ஆமா, நான் என்ன சாதாரண டீச்சரா? இல்ல இல்ல இல்ல, நீ ஸ்பெஷல் சாதாதான். இருந்தாலும் நீ ஒன்னும் சொல்லி தரவனா, ஆளை விடு.
ஆஹா, இவங்க ரூம்ல லைட் ஆஃப் ஆயிடுச்சு. இனி நம்ம அம்மா ரூமுக்குள்ள போய் நகை எடுத்துட வேண்டியதா. ஷோ, என்னம்மா? ஐயோ, யாரது? ஏய், அகிலா, அகிலா, ஏய், சாருமதி, அகிலா, சீக்கிரம் வா. ஏய், வா சாருமதி, சாருமதி, அகிலா, நல்ல சாருமதி, சீக்கிரம் வா. ஏய், சாருமதி, அகிலா. என்னங்க, என்ன சத்தம்? வா 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 வா, சீக்கிரம் வா, ஏறு. சாருமதி என்னையும் என் குழந்தையும் மறக்கவே இல்லை. அவளால எங்களை மறக்கவும் முடியாது. அதான் அவ இங்க தேடிட்டு வந்துட்டு போறா. டேய், முட்டாளாடா நீ? என்னடா கிறுக்குத்தனமா உளறிட்டு இருக்க? சாருமதி உன்னை தேடி வந்திருந்தா எதுக்கு உன்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம திரும்பி போகணும்? கேக்குறதுக்கு பதில சொல்லுடா. ஏன் அவ உன்கிட்ட எதுவும் பேசல? இந்த வீட்ல நாங்கெல்லாம் இருக்கோம், அதனால பேச முடியலன்னு சொல்லலாம். ஆனா நீ அவளை பக்கத்து தெரு வரைக்கும் துரத்திட்டு ஓடல. அங்க எங்கயாவது ஒரு இடத்துல நின்னு உன்கிட்ட பேசி இருக்கலாம்ல. ஏன்டா பேசல? அம்மா, என்னம்மா நீங்க அப்பா கூட சேர்ந்து பேசுறீங்க? சாரு என்கிட்ட பேசணும்னு நினைச்சிருப்பா. ஆனா அகிலன் தான் அவளை வலுக்கட்டாயமா இழுத்துக்கிட்டு ஓடிட்டான். அந்த அகிலன் திருட்டு ராஸ்கல். அவன் தான் சாருவை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கான். போது, நிறுத்து திருமாரா. தேவையில்லாம என் தம்பி மேல பழி போட்டுட்டு இருக்காத. நான் ஒன்னும் தேவையில்லாம பழி போடல. உங்க தம்பி தான் என் சாருவை குழப்பிக்கிட்டு இருக்கான். மறுபடி சாரு மனசு மாறி என்ன தேடிதான் இங்க வந்திருக்கா. சரிப்பா, அந்த சாருமதி ஒண்ணும் தெரியாத பாப்பாவாவே இருக்கட்டும். அவ மனசு மாறி உங்களை தேடி வந்திருந்தா எதுக்காக அகிலனோட வரணும்? தனியா தானே வந்திருக்கணும். எதுக்கு மறுபடியும் அகிலன் கூப்பிட்டதும் அவன் கூட திரும்ப ஓடணும்? என்னடா பாக்குற? சரண்யா சொல்றது சரிதான். சாரு மனசுல உன் நினைப்பு இருந்ததுன்னா எதுக்குடா இந்த அர்த்தராத்திரியில அதுவும் அகிலனை கூப்பிட்டு இந்த வீட்டுக்கு வரணும்? அவ உன்னை பாக்கணும்னு முடிவு பண்ணிருந்தா பகல்லையே ஆபீஸ்லயோ இல்ல நீ போற வர இடத்துல உன்னை வச்சு பாத்துருக்கலாம்ல. அவளால முடியும்ல, ஏன் அதை செய்யல? என்னடா முழிக்கிற? பதில் சொல்றா. பெத்த புள்ளைய பத்தி கூட யோசிக்காம இன்னொருத்த கூட ஓட தெரிஞ்சவளுக்கு இது தெரியாதா? தேவையில்லாம ஏதேதோ பேசி என்ன டென்ஷன் பண்ணாதீங்க. டேய், நிறுத்துடா. என்ன எல்லாரையும் எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்க? இவங்க எல்லாரும் சொல்றது சரிதான். உனக்குதான் ஒரு மண்ணும் புரியல. சாருமதி உன்னை தேடி வந்திருக்க மாட்டா. அவ்வளவு அகிலனும் இங்க வந்துட்டு போனதுக்கு வேற ஏதோ காரணம் இருக்கு. எப்படிமா நீங்க இந்த நகை எல்லாம் உங்க ரூம் பீரோல தானே வச்சிருந்தீங்க? இந்த ரூம்ல எப்படி? அது நான் தூங்க போறதுக்கு முன்னாடி என் மனசுக்கு ஏதோ தப்பா பட்டுச்சு. நகையெல்லாம் என் ரூம்ல இருக்கிறது பாதுகாப்பு இல்லைன்னு, அதான் எல்லா நகையும் எடுத்துட்டு வந்து இந்த ரூம்ல வச்சுட்டேன்.
அப்புறம் அகிலனும் சாருமதியும் வந்துட்டு போன பதட்டத்துல நான் நகையை இந்த ரூம்ல மாத்தி வச்சத மறந்தே போயிட்டேன். நல்ல காரியம் பண்ண சாரதா. அந்த கடவுள் தான் உன் மூலமா எல்லா நகையும் காப்பாத்திருக்காரு. அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. சாருமதி அகிலனும் ஏதோ திருட தான் வந்திருக்காங்க. அப்படி ஒரு டவுட்டை கிளப்பினால இப்போ அந்த டவுட்டுக்கு பதில் கிடைச்சிடுச்சு. சாரு எதையும் எடுத்துட்டு போக வரல. ஏன்னா நகையெல்லாம் அப்படியே பத்திரமா தான் இருக்கு. அப்போ சாரு வேற எதுக்காக வந்திருப்பான்னு நினைக்கிறீங்க? எதுக்காக வந்திருப்பா? நீ ஆல்ரெடி சொன்னியே, சாருவால உன்னையும் குழந்தையும் மறக்க முடியல, அதனால உன்னை தேடி தான் வந்திருப்பான்னு. அதுக்காக தான் வந்திருப்பான்றியா? கண்டிப்பா அதான் காரணமா இருக்கும். டேய், நீ ஏன்டா இப்படி கூறுகட்டத்தனமா யோசிக்கிற? அப்படிலாம் கிடையாது மாறா. அவங்க 2 பேரும் கண்டிப்பா வேற ஏதோ தப்பான நோக்கத்தோடு தான் இங்க வந்திருப்பாங்க. ஆமா மாமா, கண்டிப்பா அதான். அவங்க இங்க இருந்து நகையெல்லாம் எடுத்துட்டு போலங்கிறது கன்ஃபார்ம் ஆயிட்டாலும் வேற ஏதோ எடுத்துட்டு போயிருக்காங்கன்றது தானே உண்மை. இல்லனா அவங்க இங்க இருந்து எஸ்கேப் ஆகும்போது அகிலன் கையில ஏதோ ஒரு பேக் இருந்துச்சு. ஏன் அந்த பேக் இங்க உள்ள பேக்கா தான் இருக்கணுமா? அவங்க அங்கிருந்து வரும்போதே அந்த பேக் எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல. ஆமாண்டா, அவங்க நம்ம வீட்டுக்கு சந்தோஷமா விருந்தாளியா வந்துட்டு போறாங்க. வரும்போது நமக்கு அக்கறை நமக்கெல்லாம் ஸ்நாக்ஸ் பிஸ்கட்னு நல்ல கவர் நிறைய வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அத குடுக்க மறந்துட்டாங்க போல இருக்கு. யார் அவன்? எதை எப்படி புரிஞ்சுக்கணும்னு தெரியாம என்னத்த ஏன் சர்மதி என்னை விட்டு பிரிஞ்சு போன? உனக்கு நான் என்ன பாவம் பண்ண? நான் உன்னை நல்லபடியா தானே பாத்துக்கிட்டேன். கண்ணு பொண்டாட்டி இன்னொருத்தம் கூட ஓடி போனா அவ புருஷனை இந்த சொசைட்டி எப்படி எல்லாம் பார்க்க தெரியுமா? அவன் ஆம்பளையே இல்ல, அவன் சாடிஸ்டா இருந்திருப்பான், கொடுமைக்காரனா இருந்திருப்பான், இல்ல எதுக்கு மேல லாய்க்கு இல்லாதவனா இருந்திருப்பான். அவன் ஒரு யூஸ்லெஸ். அதான் அவன் பொண்டாட்டி அவனை விட்டு ஓடி போயிட்டான். அப்படி இப்படின்னு எப்படி எல்லாம் யோசிக்க தெரியுமா? நான் அப்படிப்பட்டவனா சாரு? நான் அவ்வளவு மோசமானவனா? சொல்லு சாரு, நான் யூஸ்லெஸ்ஸா? நான் உனக்கு நல்ல ஹஸ்பண்டா தானே இருந்தேன். நீ கேட்காமலே உனக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது எல்லாத்தையும் நான் நிறைவேற்றி வச்சேன்ல. ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனரா நான் எத்தனை ஃபேமிலி கேஸ் பார்த்திருப்பேன். படிக்காதவங்களை கூட விடு, டாக்டர், வக்கீல், இன்ஜினியர்னு எத்தனையோ படிச்ச ஹஸ்பண்ட்ஸ் உங்க வைஃப ஆம்பளன்ற திமிர்ல எப்படி எல்லாம் கஷ்டப்படுத்துறாங்க தெரியுமா? அப்படிப்பட்ட ஹஸ்பண்ட்ஸே அவங்க மனைவிங்க அனுசரிச்சு வாழறாங்க. ஆனா நான் உன்கிட்ட ஒரு நல்ல ஃப்ரெண்டா தானே நடந்துகிட்டேன். எனக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ண உனக்கு எப்படிமா மனசு வந்துச்சு? ரொம்ப கஷ்டமா இருக்கு சாரு. என் மன உளைச்சல வார்த்தையால சொல்லவே முடியல. மனசு ரொம்ப வலிக்குது. பிளீஸ் சாரு, நான் எல்லாத்தையும் மறந்து முழுசா எதுக்கு தயாரா இருக்க. நீ திரும்ப என்கிட்டே வந்துரு சாரு. எனக்காக இல்லைனாலும் நம்ம குழந்தைக்காகவாது திரும்ப வந்துரு சாரு. பிளீஸ் சாரு.
யோ, இது சாதாரண திருட்டு கேஸா இருந்தா நான் வந்திருக்க மாட்டேன். இன்ஸ்பெக்டரோ இல்ல எஸ்ஐயோ தான் வந்திருப்பாங்க. இப்ப நானே வந்திருக்கேன், கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. யோ, உன் பையன் மினிஸ்டர் வீட்டுல கை வச்சிருக்காங்க. ஒழுங்கா உண்மையை சொல்லிடு. உன் பையன் இப்ப எங்க தலைமறைவா இருக்கான்? ஐயா, நாங்க சொல்றத கொஞ்சம் நம்புங்க ஐயா. எங்க பையன் ரொம்ப நாளாவே வீட்டுல இல்லங்க ஐயா. எங்க இருக்கான்னு ஒன்னும் தெரியலங்க ஐயா. ஆமாங்க ஐயா. அது எப்படி? நீங்க தானே அவனுக்கு அப்பா அம்மா. என்ன உனக்கு கல்யாணம் கூட ஆகலங்கிறீங்க, அப்புறம் எப்படி அவன் வீட்டுக்கு வராம இருப்பான்? அப்படியே அவன் வீட்டுக்கு வராமலே இருந்தாலும் உங்களுக்கு ஒரு போன் கூட பண்ணாமலே இருப்பான்? ஆமாங்க ஐயா, அவன் எங்களுக்கு போன்லாம் பண்ண மாட்டான்யா. என்ன ஏமாத்தணும்னு நினைச்சீங்க? அப்புறம் உங்களை யோ, சென்னையில சாருமதி கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ற இன்ஸ்பெக்டர் கால் பண்றாரு. நீங்க 2 பேரும் உங்களை நல்லா விசாரிங்க. சரி, அந்த கால் அட்டெண்ட் பண்ணிட்டு வரேன். சரி சார். என்ன பாப்பா, இவ்ளோ நேரம் ஆயிடுச்சு, இன்னும் அப்பாவை காணோம். கால் பண்ணி கேட்கலாமா? ஓகே. என்ன பாப்பா, உங்க அப்பா போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அவர் இன்னும் வீட்டுக்கும் வரல. என்னவா இருக்கும்? உனக்கு எப்படி தெரியும்? எனக்கே தெரியல. சரி, எப்படியும் அவர் வீட்டுக்கு வந்துதானே ஆகணும். அப்ப கேட்டுக்கலாம். அப்பா வந்துட்டாரு பாப்பா. சரி தங்கம், நீங்க போய் படுத்துக்கோங்க. நான் போய் அப்பாவை கூட்டிட்டு வந்துடுறேன். குடிச்சிட்டு வந்துட்டு பாட்டு வேறையா? முதல்ல பாட்டு நிப்பாட்டுங்க. நிப்பாட்டுங்கன்னு சொல்லு. நீங்க வந்துட்டியா? என்ன ஏடி இப்படி சித்திரவதை பண்ற? என்னங்க ஆச்சு? இப்ப எதுக்குங்க நீங்க அழறீங்க? அழ வேண்டியது நான் தானே. இப்ப அழுகிறத நிறுத்த போறீங்களா இல்லையா? அழ வைக்கிறது நீ தானடி. நான் என்ன பண்ணேன்? உனக்கு என்னடி பாவம் பண்ண? உனக்கு நான் என்ன குறை வச்சேன்? உன்னை நல்லபடியா தானே பாத்துக்கிட்ட. எதுக்கு நீ என்ன விட்டு நீ அகிலம் கூட ஓடி போன? சொல்றி, எதுக்கு நீ அகிலனோட ஓடி போன? இப்ப நான் உங்க கண்ணுக்கு சாருமதியா தெரியறேனா? என்ன கொடுமடா இது. எதுக்கு என்ன ஏமாத்தின சொல்லு. எதுக்கு நீ என்ன ஏமாத்திச்சா அந்த அகிலம் கூட ஓடி போன? நான் உன்னை எப்படி எல்லாம் லவ் பண்ண. நீ தானே என் உயிரின் நம்பிக்கிட்டு இருந்த. என் நம்பிக்கைய தூள் தூளா நொறுக்கிட்டேடி. உன்னால எனக்கு எவ்வளவு அவமானம் தெரியுமா? எவ்வளவு பெரிய போலீஸ்காரன். நான் நடந்து வந்தால எல்லாரும் பயந்து ஓடுவாங்க. ஆனா இப்ப எல்லாரும் என்ன பார்த்து சிரிச்சுக்கிட்டே
பொண்டாட்டி ஓடி போயிட்டா அப்படி நக்கலா பேசுறாங்கடி. எனக்கு இது தேவையாடி? இதுல எனக்கு தேவையா சொல்லு. முன்னால நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? எவ்வளவு நல்லவனு பேர் எடுத்தேன் தெரியுமா? அந்த ஆதிரா என்கிட்ட ரொம்ப விளையாடுறாடா. அவளை கொஞ்சம் அடக்கி வேடா. நான் உன்னை பெத்தவ தானே. என்னமோ நான் அடுத்த வீட்டுக்காரி மாதிரி அந்த ஆதிரா நான் உன்னை பார்க்க கூடாது, உன்கிட்ட பேசக்கூடாதுன்னு என்கிட்ட நாட்டாம பண்றாடா. இதோ வந்துட்டா பாரு. ராத்திரி இவ என்ன பண்ணா தெரியுமா? உன்னை பார்க்க கூடாதுன்னு சொல்லி உன்னை ரூமுக்குள்ள வச்சு வெளியில போட்டுட்டாடா. இப்போ உனக்காக என்ன காபி போட விடாம ஆட்டோ புடிச்சு இவ காபி போட்டு எடுத்துட்டு வராடா. உன்கிட்ட என்ன விட இவளுக்கு என்னடா உரிமை இருக்கு? இதெல்லாம் நீ தட்டி கேட்க மாட்டியா? ஏங்க காஃபி சூடாறதுக்குள்ள குடிங்க. ஐயோ எங்க பாத்துங்க மெதுவா குடிங்க. சூடா இருக்குல்ல. டேய் இங்க என்னடா நடக்குது? உன்னதாடா கேக்குறேன். என்னம்மா? டேய் இவ என்கிட்ட எப்படி எல்லாம் திமிர்த்தனம் பண்ணான்னு சொல்லிட்டு இருக்க. நீ அவளை ஒரு கேள்வியும் கேட்காம நீ பட்டுக்கு கூட காஃபி குடிச்சிட்டு இருக்க. இவ என்னடா உரிமையா உன் தலையை தட்டி குடுக்குறா. என்னடா இதெல்லாம்? முதல்ல இவளை என்னன்னு கேளு. டேய் இவ என்கிட்ட திமிரா நடந்துக்கிறான்னு சொல்றேன். என்னன்னு கேளுடா. மா காலையிலேயே டென்ஷன் பண்ணாம போங்க வாங்கிறது. அப்போ இவ என்ன அவமானப்படுத்துறது உனக்கு தப்பா தெரியலையா? அவ எங்க உங்களை அவமானப்படுத்துறா? நீங்க தான் தேவையில்லாம பேசிக்கிட்டே இருக்கீங்க. நிம்மதியா காஃபி கூட குடிக்க விட மாட்டேங்கிறீங்க. சும்மா கடுப்பை தம்ம போங்க வாங்கிறத. அதான் சொல்றாருல்ல அத்தை, போங்க அத்தை. வயசான காலத்துல எதுக்கு தேவையில்லாம பிபி எல்லாம் ஏத்திக்கிறீங்க? போங்க அத்தை, போய் ரெஸ்ட் எடுங்க அத்தை, போங்க. ஏய் உனக்கு ரொம்பவே நக்கல் ஆயிடுச்சுடி. நாளைக்கு உன் அம்மா வீட்ல இருந்து உனக்கு சீதனம் குடுக்கறதா சொல்லிருக்காங்கல்ல, அது என் கைக்கு வரட்டும். அப்புறம் வச்சுக்கிற. அகல்யா நில்லு. இந்த பக்கம் திரும்ப. என்னன்னு சொல்லுங்க. திரும்ப. என்ன கழுத்துல வெறும் மஞ்சள் கயித்தை போட்டிருக்க? உன் தாலி செயின் எங்க? உன்கிட்ட தான் கேக்குறேன். உன் தாலி செயின் எங்க? அது என்னமோ தெரியலங்க. ஒரு 2-3 நாளாவே தங்கம் எனக்கு ஒத்துக்கல. கழுத்தெல்லாம் ஒரே அரிப்பு. அதான் மஞ்ச கயிறை கட்டிக்கிட்டு தாலி செயினை கழட்டி வச்சுட்டேன். என்னது? உனக்கு தங்கம் ஒத்துக்கல? நீ சொல்றத பார்த்தா என்னால நம்ப முடியலையே. ஏன் நம்ப முடியல? இல்ல தங்கம்னா நீ உயிரையே விட்டுருவ. உனக்கு எப்படி தங்கம் ஒத்துக்காம போகும்? என்ன கேள்வி இது? ஏதோ அலர்ஜி, அதான் கழட்டி வச்சுட்டேன். சும்மா தொணன்னு.
அத்த, உங்களுக்கு என்ன விட இந்த சுபத்ரமா தான் ஒசத்தியா போயிட்டாங்களா? உங்களை பொறுத்த வரைக்கும் நான் பொறுப்பில்லாதவ, சுய புத்தி இல்லாதவ, எதுக்கும் லாய்க்கு இல்லாதவ, அப்படிதானே? நான் எப்படிப்பட்டவங்கிறத உங்களுக்கு சீக்கிரமே புரிய வைக்கிறேன் அத்த. பீரோவுல பத்திரமா பூட்டி வச்ச நகை எங்க போயிருக்கோம்? அதாம எனக்கும் புரியல. எப்படி காணாம போச்சு, யார் எடுத்தாங்கன்னு தெரியலையே. போதும் உன் நடிப்பெல்லாம். நகை கொடுக்க உனக்கு மனசு இல்லைன்னா அத நேரடியா சொல்ல வேண்டியதானே? அத விட்டுட்டு உனக்கு எதுக்கு இந்த திருட்டுத்தனம்? என்ன சொல்ற நீ? நகையை நீதான் எங்கேயோ எடுத்து ஒளிச்சு வச்சுட்டு இப்ப காணா போச்சுன்னு டிராமா போடுற. ஐயோ, நீ இவ்ளோ கேவலமா இருப்பன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. சீ, என்ன புத்தி இதெல்லாம்? அம்மா, என்னாச்சுமா? என்ன ஆச்சா? இவங்க ஆதிராவுக்கு சீக்கிரமா நகை கொடுக்கறேன்னு சொல்லிருந்தாங்கல்ல, அந்த நகையை இவங்களே எங்கோ எடுத்து ஒளிச்சு வச்சுட்டு இப்ப நகை காணாம போச்சுன்னு கதை சொல்றாங்கடா. நீயே என்னன்னு கேளு. திருமாரா, உங்க அம்மா சொல்ற மாதிரி எதுவுமே இல்ல. நாங்க நகைகளை பத்திரமா பீரோல பூட்டி தான் வச்சிருந்தோம். எப்படி காணாம போச்சுன்னு தெரியல. ஆமா, பீரோ சாவி யார்கிட்ட இருந்தது? என் கிட்டதான் இருந்தது. அப்புறம் எப்படி உங்களுக்கு தெரியாம பீரோல இருந்த நகையெல்லாம் காணாம போகும்? சொல்லுங்க, பீரோ சாவி உங்ககிட்ட தான் இருந்ததுன்னா நகை எப்படி காணாம போகும்? கேக்குறான்ல, பதில சொல்லு. என்ன கேள்வி இது? நகை திருடினவங்க கிட்ட மாத்து சாவி இருக்காதா? மாத்து சாவி போட்டு திருடுற அளவுக்கு இந்த வீட்ல அப்படி யார் பாருக்கா? திருடன் வெளியில இருந்து கூட வந்திருக்கலாம்ல. வெளியில இருந்துனா நீங்க யார சொல்றீங்க? யாரா வேணாலும் இருக்கலாம். ஆல்ரெடி எதையோ திருடுறதுக்காக அகிலனும் சாருமதியும் வந்துட்டு போனாங்க. அவங்களே மறுபடியும் வந்து நகையை திருடிட்டு போயிரு. உங்க அம்மா என் பாட்டியையும் அம்மாவையும் திருடின்னு சொன்னது சரியா? ஏய், நான் அந்த ஆர்குமெண்ட்டுக்கெல்லாம் வரல. என் அம்மா மேல யார் கை வச்சாலும் அதை பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. டேய், நிறுத்துறா. கொல்லாத அம்மா. நீ உங்க அம்மாக்கு இப்படி சப்போர்ட் பண்றதுனாலதான் இவ இப்படி ஆடிக்கிட்டு இருக்கா. அப்பா, அம்மாவை திட்டத்தை விட்டுட்டு இவங்கள நகை காணாம போயிடுச்சுன்னு ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்க சொல்லுங்க. நான் விசாரிச்சு கண்டுபிடிக்கிறேன். என்ன ரெண்டு பேரும் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? அப்போ என் அம்மா சந்தேகப்படுற மாதிரி நிஜமாவே நீங்க தான் நகையை எங்கே ஒளிச்சு வச்சுட்டு டிராமா பண்றீங்களா? ஏங்க, உங்க அம்மாவுக்கு தான் மனசாட்சியே இல்லாம பாட்டியையும் அம்மாவையும் இப்படி அவமானப்படுத்துறாங்க. நீங்களும் வாங்க. ஏய், நான் ஒண்ணு தப்பா சொல்லல. இவங்க தான் நகையை எடுத்து ஒளிச்சு வச்சிருக்காங்க. என்கிட்ட நகையை எப்ப ஒப்படைக்க போறீங்கன்னு சொல்லுங்க. இப்ப சொல்ல போறீங்களா இல்ல அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கள கூப்பிட்டு பஞ்சாயத்து வைக்கவா? நான் உண்மையாதான் சொல்றேன். என்கிட்ட நீங்க எப்ப நகையை தர போறேன்னு சொல்லலனா நான் இப்பவே வெளியில போய் அக்கம் பக்கத்துல இருக்கிற அத்தனை பேரையும் கூட்டிட்டு வந்து நீங்க என்ன ஏமாத்திட்டீங்கன்னு பஞ்சாயத்து வச்சிருவேன். இது சரியா வராது. நான் இப்பவே போய் எல்லாரையும் கூட்டிட்டு வரேன். இன்னும் ஒரு 2-3 நாள் டைம் கொடு. அதுக்குள்ள எப்படியாவது நகை ஏற்பாடு பண்ணி தர. 2-3 நாள்ல நகையை தரலன்னா உங்க வார்த்தைய நான் எப்படி நம்புறது? எனக்கு ஒரு உத்தரவாதம் கொடுங்க.
சொன்ன மாதிரி 3 நாள்ல என்கிட்ட நகையை ஒப்படைக்கலனா இந்த வீட்டோட பாதி பங்கு சுபத்ரா பேர்ல இருக்குல்ல, அத என் பேர்ல மாத்தி எழுதுறதா எழுதி கையெழுத்து போட்டு கொடுங்க. உங்களுக்கு உங்க பிரச்சனை தான் பெருசா தெரியுதுல்ல. என்னைக்காவது ஏன் நிலைமையில இருந்து யோசிச்சு பாத்திருக்கீங்களா? உங்களால என் வாழ்க்கையே பறி போயிடுச்சு. சாருமதி அகிலன் கூட ஓடி போனதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? அதுக்கு நான் தான் காரணம்னு நீங்களா கற்பனை பண்ணிக்கிட்டு படிச்சிட்டு இருந்த என் கழுத்துல தாலிய கட்டிட்டீங்க. என் வயசுல இருக்கிற எந்த பொண்ணாவது இந்த கொடுமை ஏத்துப்பாளா? ஆனா நான் ஏத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கூட நான் உங்க மேல கோபமே படல. உங்க குழந்தைய ஏன் குழந்தைய நினைச்சுக்கிட்டேன். அன்னைக்கு கம்பவுண்டர் குழந்தைய கடத்தினப்போ நான் என் பெத்த குழந்தைய நினைச்சு ஊர் முழுக்க குழந்தைய தேடி அலைஞ்சேன். என் கூட சேர்ந்து எங்க அம்மாவும் அலைஞ்சாங்க. கடைசியில கஷ்டப்பட்டு நாங்க குழந்தைய காப்பாத்திட்டோம். ஆனா நாங்க உங்களுக்கு திருடிங்களா தெரியும்ல. என் மேல இருக்கிற பாசத்துல என் அப்பா ஐயோ நம்ம பொண்ணு வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சேன்னு உங்களை கோர்ட்ல நிறுத்தினாரு. ஆனா அப்பாவும் நானும் எங்க அம்மாவும் தான் எங்க அப்பாவை கெஞ்சி கூத்தாடி கேஸ வாபஸ் வாங்க வச்சோம். ஆனா அதுக்கு பரிகாரமா என்ன நீங்க ஐஸ் கட்டில நிக்க வச்சு தண்டனை கொடுத்தீங்க. அதையும் நான் ஏத்துக்கிட்டேன். என் அம்மாவும் அமைதியா வேடிக்கை பார்த்தாங்க. அப்படிப்பட்ட நாங்க உங்களுக்கு திருடிங்களா தெரியுமா? வார்த்தைய சொல்ல முடியாத அளவுக்கு நீங்க எங்களை கஷ்டப்படுத்துறீங்க. எல்லாத்தையும் கடவுள் பார்த்து தாங்க இருக்காரு. என்னைக்காவது ஒரு நாள் எல்லா உண்மையும் வெளிச்சத்துக்கு வரதாங்க போகுது. அப்ப உங்க முகத்தை எங்க போய் வச்சுக்க போறீங்க நானும் பாக்குறேன். யார நான் சந்தேகப்படுறது? என்ன நானே சந்தேகப்பட்டுக்கணும். மா பின் என்னம்மா, பூட்டின பீரோ பூட்டின மாதிரியே இருக்கு. சாவியும் என்கிட்ட தான் இருந்துச்சு. அப்புறம் எப்படி பீரோக்குள்ள இருந்த நகையெல்லாம் காணாம போச்சு? யாரு அவ்வளவு சாமர்த்தியமா எடுத்தது? ஒண்ணுமே புரியல. அந்த நகையெல்லாம் 3 நாள்ல திருப்பி கொடுக்கலனா வீட்டு அகலிய பேருக்கு மாத்தி எழுதிடுறோன்னு நானும் அம்மாவும் கையெழுத்து வர போட்டு கொடுத்திருக்கோம். நகையை எப்படிதான் கண்டுபிடிக்க போறோமோ? அது திருடினதே யாருன்னு இன்னும் கண்டுபிடிக்கல. இதுல நகைய எங்க? அகல்யாவும் திருமாறனும் என்னமோ நான் தான் நகையெல்லாம் எங்கேயோ ஒளிச்சு வச்சுட்டு டிராமா பண்றேன்னு என் மேல இல்லாத பழியெல்லாம் போடுறாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்குமா? கவலைப்படாதீங்கம்மா. உங்க மேல விழுந்த இந்த வீண் பழிய நான் தொடக்கிறேன். எப்படிமா முடியும்? முதல்ல நகையை திருடினவன் யாருன்னு கண்டுபிடிச்சாதானே எல்லாத்துக்குமே பதில் கிடைக்கும். அவன் யாரு, எங்க இருக்கான்னு எதுவுமே தெரியலையே. அம்மா, நகையை திருடினது திருடனோ திருடியும், ஆனா அவங்க கண்டிப்பா இந்த வீட்டுக்குள்ளதான் இருக்கணும். எதை வச்சு அப்படி சொல்ற? எனக்கு அப்படிதாம்மா தோணுது. நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. அவங்க யாருன்னு நான் சீக்கிரமாவே கண்டுபிடிக்கிறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.